வணக்கம். முப்படை பயிற்சி மையம். நாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, 11ஆம் வகுப்பு பொருளாதாரத்துடைய புதிய புத்தக பின்புற வினாக்களை தான் பார்க்க போறோம். சரிங்களா? இதில மொத்தம் 12 பாடங்கள். முதல் 6 பாடங்கள முதல் பார்ட்டா பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ இது அடுத்த 6 பாடங்கள்ல, கடைசி 6 பாடங்கள 2வது பார்ட்டா பார்க்க போறோம். சரிங்களா? சரிங்க. இப்போ இதனுடைய இது வந்து 7வது பாடமா இருக்கும், புதிய புத்தகத்தில. சரிங்களா? அதில முதல் கேள்வி பாருங்க. கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோலார். சரிங்களா? கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி கோலார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது ஜிடிபி. ஜிடிபி பேஸ் பண்ணா ஒரு நாட்டு வளர்ச்சி அடைந்த நாடா, வளர்ச்சி குறைந்த நாடா இதெல்லாம் கணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிடிபி வச்சு தான். சரிங்களா? அதான் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது ஜிடிபி. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எது முன்னேற்றம் அடைந்தாங்க? கீழே 4 நாடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, கானா, பிரான்ஸ், ஸ்ரீலங்கா. சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட இதில் நீங்கள் சூஸ் பண்ணீங்கனால ஐரோப்பிய நாட்டில் மிக வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான். சரிங்களா? தான் கீழ்கண்டத்தில் எது முன்னேற்றம் அடைந்த நாடு கேட்டாங்கன்னா பிரான்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, வலுவான பொருளாதாரம் கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் பார்த்தீங்கன்னா 7வது இடம். சரிங்களா? இது கேட்க வாய்ப்பு இருக்கு. வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் 7வது இடம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது பொது மற்றும் தனியார் துறைகளில் சேர்ந்து செயல்படுவது தான் கலப்பு பொருளாதாரம். சரிங்களா? கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது பொது மற்றும் தனியார் துறைகளில் சேர்ந்து செயல்படுவதுதான் கலப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் டேஷ் காரணமாக வலிமையின்மையாக இருக்க சொல்லுங்க. பொருளாதார சமநிலையின்மை. சரிங்களா? பொருளாதாரத்தில் சமநிலையின்மை இல்லையால தான் இந்திய பொருளாதாரம் பொருளாதார சமநிலையின்மை காரணமாக வலிமையின்மையாக காணப்படுகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு மக்கள் தொகையியல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு மக்கள் தொகையியல். அடுத்தனா, மக்கள் தொகையில் 1961ஆம் வருடம் பெரும் பிரிவினை வருடம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது மக்கள் தொகையில் 1961ஆம் வருடம் பெரும் பிரிவினை வருடம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, 61 பெரும் பிரிவினை ஆண்டு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டின்னு சொல்லி கேட்டாங்க? 2001. சரிங்களா? எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2001. சரிங்களா? அடுத்துனா, 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை அப்படிங்க சொல்லுங்க கச்சா இறப்பு வீதம். சரிங்களா? இறப்பவர் எண்ணிக்கை இறப்பு வீதம் அவ்வளவுதாங்க. 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை அப்படிங்கிறது கச்சா இறப்பு வீதம். சரிங்களா? அதுனா 1000 மக்களுக்கு பிறப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது கச்சா பிறப்பு வீதம் அவ்வளவுதான். பிறப்பு எண்ணிக்கை பிறப்பு வீதம் அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை டிவைட் பை அந்த பகுதியோட நிலப்பரப்பு அதுதாங்க. சரிங்களா? அதான் மக்கள் தொகை டிவைட் பை குறிப்பிட்ட நில அளவு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது மக்கள் தொகை டிவைட் பை குறிப்பிட்ட நில அளவு. சரி, தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு கேட்குறாங்க. தேசிய வளர்ச்சி கழகத்தை என்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டிசி அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யாருன்னு சொல்லிக்கிறேன். காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தி ஜேசி குமாரப்பா, ஜோசப் செல்லதுரை குமாரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் ஜோசப் செல்லதுரை குமாரப்பா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய ரூபாயின் சிக்கல்கள். சரிங்களா? இந்த ரிசர்வ் பேங்கை ஒரு பாடமாக எடுத்து படிச்சுட்டு இருக்கலாம். சரி, இவருடைய இந்திய ரூபாயின் சிக்கல்கள் அப்படிங்கிறத. சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய ரூபாயின் சிக்கல்கள். அப்புறமா இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது அப்படின்னு சொன்னா ஒழுக்க நெறியை அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? காந்திய பொருளாதாரம் அப்படின்னால ஒழுக்க நெறியை அடிப்படையாக கொண்டது தான். இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது ஒழுக்க நெறி அடிப்படை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விகேஆர்வி ராவின் ராவ் பார்த்தீங்கன்னா, இவரோட மாணவர் ஜேஎம் கின்ஸோட தலை சிறந்த மாணவர்கள் ஒருவர் தான் விகேஆர்வி ராவ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது ஜேஎம் கின்ஸின் தலை சிறந்த மாணவர்கள் ஒருவர் விகேஆர்வி ராவ். சரி, அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா தலா வருமானத்தை அறிவியல் பூர்வமாக முதல்ல கணக்கிட்டவர் யாருன்னு கேட்டாலும் விகேஆர்வி ராவ் தான். சரிங்களா? ஏன்னா தலா வருமானத்தை முதல்ல கணக்கிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. அதை அறிவியல் பூர்வமாக கணக்கிட்டவர் விகேஆர்வி ராவ். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேஎம் கின்ஸின் மாணவரத்தை வந்தவர் விகேஆர்வி ராவ். சரிங்களா? பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அமர்த்திய சென் பெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1998. சரி, நோபல் பரிசு பெற்ற, அதாவது பொருளாதாரத்தில் முதல் முறையாக நோபல் பரிசு பெற்ற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா அமர்த்திய சென் மட்டும்தான். சரிங்களா? அப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. 1998 அமர்த்திய சென் நோபல் பரிசு 1998. சரிங்களா? அடுத்து திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது எல்லாத்தையும் பற்றியுமே செல்வம் பற்றி சொல்லுது, வேளாண்மையை பற்றியும் சொல்லுது, வறுமை மற்றும் சமுதாயத்தின் சாபம் பற்றியும் சொல்லுது. சரிங்களா? மேற்காண்கின்ற அனைத்தையும் தான் திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 8வது பாடம் போயிடலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா,
இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோ ட காமா எந்த ஆண்டு வருகை புரிந்தார்னு சொல்லி கேட்குறாங்க. 1498 சரிங்களா. இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோ ட காமா வருகை புரிந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1498 சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1614 சர் தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்னா ஜஹாங்கீர் கிட்ட சரிங்களா. அதான் கிழக்கிந்திய வணிக குழுவுக்கு வந்து வணிக தளங்களை அமைக்கிறதுக்கு அனுமதி கேட்டு வந்திருப்பாரு. அதான் கேட்டிருக்காங்க. 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்னா ஜஹாங்கீர் கிட்ட. அப்போ 1614 ஆட்சி செஞ்சுட்டு இருந்த முகலாய பேரரசு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் தான் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1850. பெருங்கலத்துக்கு அப்புறமா கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்து நேராக வந்து அது ஆங்கில அரசுக்கிட்டே போயிட்டு இருக்கும் சரி. அதான் சொல்றாங்க இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1858 சரிங்களா. ராயத்து வாரி முதல் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் தாங்க சரிங்களா. ராயத்து வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. அதான் முதலாம் உலகப்போர் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1914 சரிங்க. கேள்வி கேட்கப்பட வாய்ப்புகள் அதிகம். முதலாம் உலகப்போர் தொடங்கப்பட்ட ஆண்டு 1914 சரிங்களா. அதுக்கப்புறமா இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழில் கொள்கையை வெளியிட்ட ஆண்டு 1942 சரி. மொத்தம் 4 தொழில் கொள்கை வெளியிட்டிருக்கு சரிங்களா. 92 கடைசியாக வெளியிட்டிருக்கும். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சரிங்களா. முதல்ல வெளியிட்டது 1948 சரிங்களா. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழில் கொள்கை வெளியிட்ட ஆண்டு 1948 சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1956 பெரிய 1956 தொழிற்கொள்கையின் நோக்கம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது தொழிற்கொள்கை சரிங்களா. பார்த்தீங்கன்னா முதல் தொழில் 1948 ரெண்டாவது 1956 சரிங்களா. 1956 தொழிற்கொள்கையின் நோக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்களை முன்னேற செய்வது சரிங்களா. 1956 தொழிற்கொள்கையின் நோக்கம் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. அது பார்த்தீங்கன்னா 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை எதுன்னு சொல்லி கேட்டாங்க. செம்பு மற்றும் சிங்க் சுரங்க தொழில் சரிங்களா. அதாவது 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை எதுன்னு கேட்டிருக்காங்க. செம்பு மற்றும் சிங்க் சுரங்க தொழில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை முன்பதிவு செய்ய முடியாது. அடுத்து இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. MS சுவாமிநாதன் சரிங்களா. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யாருங்க? MS சுவாமிநாதன் சரிங்களா. அப்படின்னா 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க 14 சரிங்களா. 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 14 சரிங்களா. சரிங்க. இந்த வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சமூக நலன் தான் சரிங்களா. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் சமூக நலன் கருதி தான் சரிங்களா. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. திட்டக்குழு வந்து பார்த்தீங்கன்னா முதல் 5ஆண்டு திட்டம் வந்து 51 வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் 51 போட்டுக்கூடாது சரிங்களா. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1950 சரிங்களா. ஓகே. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950 சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் 5ஆண்டு திட்டம் முதன்மையான நோக்கம் பார்த்தீங்கன்னா வேளாண்மையை வந்து வளர்ச்சி பெற செய்வது தான் சரிங்களா. முதலாம் 5ஆண்டு திட்டம் முதன்மையான நோக்கம் வேளாண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் 5ஆண்டு திட்ட காலம் கேட்டிருக்காங்க 2002 2007 சரிங்களா. 10ஆம் 5ஆண்டு திட்ட காலம் பார்த்தீங்கன்னா 2002 2007 சரிங்களா. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவின் தரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 131 சரிங்களா. 2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 180 நாடுகளில் இந்தியாவின் தரம் பார்த்தீங்கன்னா 131வது ரேங்க் சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1990 1992 சரிங்களா. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த 2 ஆண்டுகள் தான் வருடாந்திர திட்டம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுழற்சி திட்டம்னு ஒன்று இருக்கும். அப்போ திட்ட விடுமுறை காலம்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. அதை சரியாக பார்த்துக்குங்க சரிங்களா. இது முக்கியமாக உங்களுக்கு தேவை. வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களுக்கு இடையில 1990 92 வரைக்கும் செயல்படுத்தியிருப்பாங்க சரிங்களா. பொருளாதார மந்தத்தின் காரணமாக. அதுனா இந்தியாவின் மிக பழமைய பெரிய அளவிலான தொழில் பார்த்தீங்கன்னா பருத்தி தாங்க. பருத்தி தான் இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் பார்த்தீங்கன்னா பருத்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி சரிங்களா. இது கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்க. சரியா நோட் பண்ணிக்கங்க. 12ஆம் 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தர குறியீட்டை எண்ணை உருவாக்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோரிஸ் அப்படிங்கிறது தான் சரிங்களா. வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் மோரிஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து 9வது பாடம் என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது தனியார் மயமாதலை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலீட்டை திரும்ப பெறுதல், தொடர் நிறுவனமாக்கல், தேசியமயம் நீக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தான் வந்து என்னன்னா தனியார் மயமாதலை குறிக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது கீழ்கண்டவற்றில் எது தனியார் மயமாதலை குறிக்கும் அப்படின்னா அனைத்தும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் டேஷை இருக்க வேண்டும் சொல்லுங்க. ஒன்றை ஒன்று சார்ந்து தாங்க இருந்தாகணும் சரிங்களா. இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும். அதுனா எல்பிஜிக்கு எதிரான வாதம் என்ன சொல்லியிருக்காங்க. மக்கள் மற்றும் மண்டலங்களிடையே ஏற்றத்தாழ்வு. எல்பிஜிக்கு எதிரான வாதம் பார்த்தீங்கன்னா மக்கள் மற்றும் மண்டலங்களிடையே ஏற்றத்தாழ்வு சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபிஐ என்பதன் அதாவது எஃப்டிஐ ஆக்சுவலி சரிங்களா. எஃப்டிஐ
சரிங்களா? 80ன்னு விரிவாக்கம் என்ன சொல்லியிருக்காங்க? வெளிநாட்டு நேரடி முதலீடு. சரி, ஆங்கிலத்தில் பார்த்துச்சுங்க. அப்படி ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, உலக அளவில் இந்தியா டேஷ் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாக விளங்குறதுன்னா பழங்கள் உற்பத்தியில். சரிங்களா? உலக அளவில் இந்தியா பழங்கள் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது எதெல்லாம் உள்ளடக்கியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஃப்டிஐ மற்றும் எஃபிஐ இது ரெண்டுத்தையுமே உள்ளடக்கியது தான் வந்து இந்த வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது. சரிங்களா? வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது எஃப்டிஐ மற்றும் எஃபிஐ. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஷில் வெளியிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 2000 அதாவது ஸ்பெஷல் எஸ்இசெட் செஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2000 வெளியிடப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாய உற்பத்தி அங்காடி குழு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாய உற்பத்தி அங்காடி குழு சட்டப்பூர்வமான குழு ஆகும். விவசாய உற்பத்தி அங்காடி குழு சட்டப்பூர்வமான குழு ஆகும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது ஒருமுனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகள் அற்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது ஒருமுனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகள் அற்றது. அடுத்துனா, புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை 2015ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை 2015ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக எந்த 2 துறைக்கு முக்கியம்னா போக்குவரத்து துறைக்கு தேவை கிடையாது. காப்பீட்டுத் துறைக்கும் வங்கித்துறைக்கும் கண்டிப்பா தேவை. சரிங்களா? நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக காப்பீட்டுத்துறை மற்றும் வங்கித்துறை ஏ மற்றும் பி இரண்டுக்குமே தேவையானதான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரிச்சட்டம் ஜிஎஸ்டி முதல்ல அமல்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா 2017 ஜூலை 1ஆம் தேதி. சரிங்களா? பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் அதாவது ஜிஎஸ்டி முதல்ல அமல்படுத்தப்பட்டது 2017 ஜூலை 1ஆம் தேதி. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றில் எதனை உள்ளடக்கியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றில் எதனை உள்ளடக்கியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வர்த்தகம். சரிங்களா? இவை அனைத்துமே வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே உள்ளடக்கியது தான். சரிங்களா? புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேஷாம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மன் குழுவின் பதினொன்றுகளை சமர்ப்பிக்கணும். சரி, நிதி தொடர்பான நரசிம்மன் குழு எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. நரசிம்மன் குழு 1991. சரிங்களா? டேஷாம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மன் குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன அப்படின்னு இருக்கு. சரிங்களா? 1991ஆம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மன் குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. அடுத்து பண்ண உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் டேஷ் கடன் பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளின் கடன் பெற முடியாது. சரிங்களா? உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் சரிங்களா டேஷின் கடன் பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கியில் மற்ற எங்கே வேணாலும் அவங்க வந்து விவசாய கடன் பெறலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையான் குழு படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத்தீர்வை 50% ஆகும். சரிங்களா? உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கேள்வி ஃப்ரேம் பண்ணலாம். என்ன சொல்லுங்கன்னா, வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டி ராஜா செல்லையா கமிட்டி. சரிங்களா? வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டி ராஜா செல்லையா கமிட்டி. அதன் பதினபடி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத்தீர்வை 50% ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் செஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து எங்கன்னா காண்ட்லால தான் நிறுவப்பட்டது. சரிங்களா? இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் காண்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா, ராஜ் கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஷை குறிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. ராஜ்கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் அப்படிங்கிறது குறைவான பொருளாதார வளர்ச்சி குறிக்கும். ராஜ்கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் அப்படிங்கிறது குறைவான பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும். அடுத்ததுனா, ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு எத்தனைங்கன்னா 28%. சரிங்களா? நீங்க நோட் பண்ணிக்கணும். ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு 28% ஆகும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஷ் எனப்படும்னா தனியார் மயமாக்கல் எனப்படும். தொழில் உடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது தனியார் மயமாக்கல் எனப்படும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது பாடம், எது ஊரக பகுதியின் அடிப்படை அலகாக கருதப்படுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருவாய் கிராமம். எது ஊரக பகுதியின் அடிப்படை அலகாக கருதப்படுவது? வருவாய் கிராமம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்புன்னு கேட்டிருக்காங்க. குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு? குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேளாண்மையை சார்ந்திருத்தல். ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு வேளாண்மையை சார்ந்திருத்தல். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, 2011 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகையின் சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 60%. சரிங்களா? அதாவது 2011 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் ஊரகன கிராமங்கள் வாழும் அதான் மக்கள் தொகை சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 60%. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மறைமுக வேலையின்மை. தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் அந்த 10 பேர் தான் வேலை செய்யறதுக்கு தேவைன்னா அங்கே 15 பேர் இருக்கிறது, அதுவும் வந்து ஒரு மறைமுக வேலையின்மைன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அந்த தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை மறைமுக வேலையின்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா, தன்மைகளை தொடர்புபடுத்தி குறிப்பது இரட்டைத்தன்மை ஆகும். தன்மைகளை தொடர்புபடுத்தி குறிப்பது இரட்டைத்தன்மை ஆகும்.
அதுனா ஊர் பகுதி, ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது ஊரக மேம்பாடு. அதான் ஊரகத்தை மேம்படுத்துறது ஊரக மேம்பாடு. அவ்வளோதாங்க. சரிங்களா? ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் பகுதி, ஊரகப் பகுதி, ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது ஊரக மேம்பாடு. ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சினைக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது சிறிய அளவு நில உடைமை. ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சனைக்கு தொடர்புடையாக கருதப்படுவது சிறிய அளவு நில உடைமை. ஒருத்தனுக்கு வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனால் அவங்ககிட்ட லேண்ட் இருக்காது. அவங்ககிட்ட அந்த சக்தியும் இருக்கும். சரி, அதான் சொல்றாங்க இங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா ஊரப்பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு அப்படின்னா கிராமங்களில் 2400ங்க. சரிங்களா? ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு 2400. சரிங்களா? ஊரக ஏழ்மைக்கான காரணத்தை சுட்டுக்கன்னு சொல்லிக்கிட்டு ஊரக ஏழ்மை வேளாண்மை சாரா வேலையின்மை. சரிங்களா? இப்போ ஏன்னா வந்து அங்கே வேளாண்மை தவிர்த்து வேறு எதனா வேலை வாய்ப்புகள் இருக்குன்னா அதுக்கு குறைவான வாய்ப்புகள் தான். அதனால தான் வந்து ஊரக பகுதியில் வந்து எல்லாம் வேளாண்மை நம்பி இருக்கிறதுல அந்த ஏழ்மைக்கான முக்கிய காரணமாக வேளாண்மை சாரா வேளாண்மையை குறிப்பிடுறாங்க. சரிதான்? ஊரக ஏழ்மைக்கான காரணத்தை சுட்டுக்கன்னா வேளாண்மை சாரா வேளாண்மை தான். சரிங்களா? அடுத்ததுன்னா மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பெயர் மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பெயர் மறைமுக வேலையின்மை. குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதுனா பருவகால வேலைவாய்ப்பு. குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இதான் விவசாய வேளாண்மையில இது அதிகமாக நிகழும். சரிங்களா? அதாவது அந்த அறுவடை செய்யும்போது வேலை இருக்கும், நாற்று நடும்போது வேலை இருக்கும். மற்ற டைமில் வேலை இருக்காது. அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதுனா பருவகால வேலைவாய்ப்பு. அது ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம் தருகுனா பாய் தயாரிக்கும் தொழில். அதான் எந்த விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் இருக்கும். அதுதான் ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம். சரிங்களா? ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம் பார்த்தீங்கன்னா பாய் தயாரிக்கும் தொழிற்சாலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளோனா 4/3 பங்கு. சரி, கிட்டத்தட்ட 75%. சரிங்களா? 4/3 பேர்னா 75% வந்து கடனாளிகள். இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்கள் கடனாளிகளின் பங்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4/3 பங்கு. சரிங்களா? அடுத்தனா இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது ஏழ்மை. கிராம கடனுக்கு காரணம்னா ஏழ்மை தான். சரிங்களா? ஏழ்மை இருந்தால் தான் கடன் வாங்குவோம். இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது ஏழ்மை. அடுத்து பார்த்தோன்னா எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டுக்கு வந்து கேட்குறாங்க. ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து எப்போ பயன்பாட்டுக்கு வந்து கேட்குறாங்க. எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டுக்கு வந்ததுன்னா 1975. சரிங்களா? எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டுக்கு வந்ததுன்னா 1975. சரிங்களா? முத்ரா வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுங்கன்னு சொல்றாங்க 2015. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. கரண்ட் அஃபேர் வேறு இது. முத்ரா வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுங்க 2015. சரிங்களா? அதுனா தேசிய ஊரக சுகாதார பணி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுங்க 2005. சரிங்களா? நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் சொல்லுவாங்க. NRHM. சரிங்களா? அதாவது தேசிய ஊரக சுகாதார பணி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுங்கன்னு சொல்றாங்க 2005. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரக சாலையின் பயன்பாடாக கருதப்படுவது என்னன்னு சொன்னால் ஊரக அங்காட வசதி, ஊரக வளர்ச்சி, வேலைவாய்ப்பு எல்லாமே தான் மேற்கண்ட அனைத்தும். சரிங்களா? ஊரக சாலையின் பயன்பாடாக கருதப்படுவது மேற்கண்ட அனைத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய விவசாயி கடனிலையாக பிறந்து கடனிலையாக வாழ்ந்து கடனிலையாக இருந்து கடனையே சந்திக்கு விட்டு செல்கிறான் சந்ததிக்கு. சரி, அடுத்த சந்ததிக்கும் விட்டு செல்கிறான் அப்படின்னு சொன்னவர் வந்து சார் மால்கம் டார்லிங். ரொம்பவே வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்திய விவசாயி கடனிலையாக பிறந்து கடனிலையாக வாழ்ந்து கடனாளியாக இறந்து கடனையே சந்ததிக்கு விட்டு செல்கிறான் இச்சொல்லை கூறியவர் சார் மால்கம் டார்லிங். இந்திய விவசாயிகளுடைய நிலைமையை வந்து அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. சரிங்களா? அடுத்து 11வது பாடத்துக்கு போகலாம். சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்திற்கு மேலாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தை விட மேல்நிலையில தான் இருக்கு. சரிங்களா? சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு குஜராத்துக்கு மேலாக உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் பார்த்தீங்கன்னா 3வது. சரிங்களா? பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் 3வது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எது வளமானதுன்னா மனித வளத்தில் வந்து வளமானது. தமிழ்நாடு எதில் வளமானதுன்னா மனித வளத்தில் வளமானது. அடுத்ததுன்னா நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம் கால்வாய்கள். நீர்ப்பாசனம் முக்கிய ஆதாரம் கால்வாய்கள். சரிங்களா? பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பூர். பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பூர். அடுத்ததுன்னா கீழ்கண்டவற்றில் தவறான இணையம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் நுழைவு வந்து தூத்துக்குடி தான். சரிங்களா? எஃகு நகரம் சேலம் தான். சரி, ஏன்னா வந்து அங்கே ஸ்டீல் பிளான்ட் இருக்கிறதால. பம்ப் நகரம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் பம்பு வந்து நகரம் வந்து கோயம்புத்தூர் தான். சரிங்களா? எதுனா வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து தவறான இணை. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழுள்ள நகரங்கள் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதுரை இருக்கு, திருச்சி இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, தூத்துக்குடியில தான் கிடையாது. சரிங்களா? கீழுள்ள நகரங்கள் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லைன்னா தூத்துக்குடியில கிடையாது. சரிங்களா? அடுத்து பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னணியில் உள்ளதுன்னா ஏலக்காயில. சரிங்களா? ஏன்னா தமிழ்நாடு வந்து ஏலக்காய் தவிரங்க கீழே தேங்காயில் முன்னிலையில் இருக்குது, வாழைப்பழத்தில் முன்னிலை இருக்குது, தோட்டப்பயிர்களையும் வந்து தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. ஏலக்காயில் மட்டும்தான் முன்னிலையில் இல்லை. சரிங்களா? சார் நெக்ஸ்ட் அதான் கேட்டிருக்கேன். பயிர் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதுனா ஏலக்காய் தவிர. சரிங்களா? ஏலக்காயெல்லாம் வந்து கேரளா. சரிங்களா? அப்புறம் எந்த பயிர் உற்பத்திக்காக அதிகம் பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது பார்த்தீங்கன்னா நெல் தாங்க. அது நல்லாவே தெரியும். தமிழகத்தில் முக்கியமாகவே நிறைய பார்த்தீங்கன்னா முக்கியமாக அரிசி தான் அதிகமாக உணவாக எடுத்துக்கிறதால அதுதான் பயன்படுத்துகிறாங்க. எந்த பயிர் உற்பத்திக்கு அதிகம் பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுது பார்த்தீங்கன்னா
நெல்லுக்கு தான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டின் தரம் பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்குங்க. லிட்ரேசி ரேட்ல. எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டின் தரம் 8வது. சரிங்களா? அடுத்ததுனா, குறு, சிறு, நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரம் முதலிடம். சரிங்களா? அதாவது எம்எஸ்எம்இல தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு. சரிங்களா? குறு, சிறு, நடுத்தர நிறுவனங்கள் முதலீடு தமிழ்நாட்டின் தரம் முதலிடம். அது தமிழ்நாட்டின் எம்மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில. சரிங்களா? தமிழ்நாட்டின் எம்மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளதுன்னா நீலகிரி. அடுத்தனா எம் மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளதுன்னா அரியலூர்ல. எம் மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளதுன்னா அரியலூர்ல. சரிங்களா? எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில. சரிங்களா? மாநிலங்களை கேட்டால் கேரளான்னு சொல்லுவீங்க. யூனியன் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. அதான் பக்கத்துலேயே இருக்குல்ல, அதனால ஞாபகம் வச்சுங்க. எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளதுன்னா பாண்டிச்சேரி. அதான் தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது பணிகள். சர்வீஸ் செக்டாரில் தான் வந்து நம்ம வந்து அதிக பங்கு வகிக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியில், சரிங்களா, ஜிடிபியில் தமிழ்நாடு ஜிடிபியில் சர்வீஸ் செக்டார் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா, மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரம் 7வது இடம். மனித வளர்ச்சி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 7th பிளேஸில் இருக்குது. மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரம் 7வது. ஸ்பிக் உரத்தொழிற்சாலை வந்து அமைந்திருக்கிற மாவட்டம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸ்பிக் அமைந்துள்ள இடம் தூத்துக்குடி. டிஐசிஎல்லின் பகுதி உயிரி பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பயோபாக். டிஐசிஎல்லின் பகுதி உயிரி பூங்கா. அதுனா சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் 3ஆம் இடம். சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடம். சரிங்களா? தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் கேட்டாங்கன்னா சென்னை. தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் சென்னை. சரி, அடுத்து பார்த்தோன்னா, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இந்த லெசன். ஜஸ்ட் வந்து கேட்டுக்குங்க, எதுக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இவற்றின் ஒருங்கிணைப்பே கணிதவியல் பொருளாதாரம் எனப்படுகிறது. கணிதம் மற்றும் பொருளாதாரம். சரிங்களா? இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேட்டுக்குங்க, ஜஸ்ட் லிசன், தெரிஞ்சு வச்சுக்கிங்க. சரிங்களா? கணிதம் மற்றும் பொருளாதாரம் இவற்றின் ஒருங்கிணைப்பே கணிதவியல் பொருளாதாரம் எனப்படுகிறது. சரி, மேக்ஸிமம் எக்கனாமிக்ஸ் சேர்ந்ததான். சரி, தேவைக்கோடு அல்லது அழிப்பு கோடு வரைவதில் பகுமுறை வடிவியல் பயன்படுத்தப்படுது. பகுமுறைன்னு ஜாமெட்ரிங்க. சரிங்களா? அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி அதான் சொல்லியிருக்காங்க. அது கோடுனால ஜாமெட்ரியில் தானே வரைவோம் நம்ம, அதை தான் சொல்லுவாங்க. தேவைக்கோடு அல்லது அழிப்பு கோடு வரைவதில் பகுமுறை வடிவில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த பொருளியலில் கணிதத்தை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு சொல்லியிருக்காங்க? ஜியோவானி செவா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இவர் தான் வந்து பொருளியல்ல முதல்ல வந்து கணிதத்தை வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஜியோவானி செவா. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாரா மாறியுடன் கூடிய சார்பு ஒரு மாறி சார்பு. ஒரு சாரா மாறியுடன் கூடிய சார்பு ஒரு மாறி சார்பு எனப்படுகிறது. இரு அளவுகளுக்கு இடையே சமநிலை என்ற சொற்றொடர் ஈக்குவேஷன், சமன்பாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இரு அளவுகளுக்கு இடையே சமநிலை என்ற சொற்றொடர் சமன்பாட்டை குறிக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாராத மாறியின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் காரணமாக சார்ந்த மாறியின் மதிப்பில் ஏற்படும் கூடுதல் முறை மாற்றம் சாய்வு விகிதம் எனப்படும். சாராத மாறியின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் காரணமாக சார்ந்த மாறியின் மதிப்பில் ஏற்படும் கூடுதல் முறை மாற்றம் சாய்வு விகிதம் எனப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து, இது என்ன மாதிரி இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இதில் வந்து அமையும் சொல்லி கேட்டாங்க. இது அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி தான். சரிங்களா? y minus y1 is equal to m into x minus x1 gives the straight line. இந்த நேர்கோட்டை தான் வந்து அமைக்கும். சரிங்களா? ஒரு நேர்கோட்டை அமைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க. சப்போஸ் அதாவது d is equal to 50 minus 5p என கொள்க. d is equal to 0 எனில் p இன் மதிப்பு எதுன்னு சொல்லிருக்காங்க. p equal to 10. சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் மேக்ஸிமம். சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. சரியா? நிலை நிற்கும் புள்ளி சமநிலை எனப்படும். சரியா? நிலை நிற்கும் புள்ளி என்னன்னு சொல்றாங்கன்னா சமநிலை எனப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் நிலையான மதிப்பின் வகையீட்டு கெழு மதிப்பு 0 ஆகும். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. நிலையான மதிப்பின் வகையீட்டு கெழு மதிப்பு 0 ஆகும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் இன்வர்ஸ் என், அது எக்ஸ் பவர் என் மைனஸ் என் என்பதன் வகையீட்டு கெழு பார்த்தீங்கன்னா என்எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? எக்ஸ் பவர் மைனஸ் என் என்பதன் வகையீட்டு கெழு என்எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. சரிங்களா? மைனஸ்லேயே தான் இருக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் கணித முறையில் வெளிப்படுத்தப்பட்ட மொத்த செலவு சார்பில் நிலையான செலவு நிலையான மதிப்பு உறுப்பால் குறிப்பிடப்படும். கணித முறையில் வெளிப்படுத்தப்பட்ட மொத்த செலவு சார்பில் நிலையான செலவு நிலையான மதிப்பு உறுப்பால் குறிப்பிடப்படும். அடுத்ததுனா மொத்த வருவாய் சார்பின் முதல் வகையீடு இறுதிநிலை வருவாய் ஆகும். மொத்த வருவாய் சார்பின் முதல் வகையீடு இறுதிநிலை வருவாய் ஆகும். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா தேவை நெகிழ்ச்சி டேஷ் உள்ள விகிதம் ஆகும் சொல்லியிருக்கேன். தேவை நெகிழ்ச்சி அப்படிங்கிறது இறுதிநிலை தேவை சார்பிற்கும் சராசரி தேவை சார்பிற்கும் உள்ள விகிதமாகும். இது ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம. தேவை நெகிழ்ச்சி அப்படிங்கிறது இறுதிநிலை தேவை சார்பிற்கும் சராசரி தேவை சார்பிற்கும் இடையே உள்ள விகிதமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் 3 என்றால் எக்ஸின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் இதில் வந்து கூட்டினாலோ இல்லை கழிச்சாலவே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஆக்சுவலி வந்து ஆட் பண்ணாலே உங்களுக்கு வந்து
2x இஸ் ஈக்குவல் டு 8ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு உங்களுக்கு நேராகவே 4ன்னு சொல்லி கிடைக்கும். அதுதான் சரிங்களா. எக்ஸின் மதிப்பு 4 ஆகும். சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் சுலபமாக பேசிக் மேக்ஸ் கொஸ்டின் தான் அது. சரிங்களா. அடுத்துனா தொகையீடு என்பது டேஷ் என்பதின் தலைகீழ் செயல்படும் சொல்லியிருக்கேன். வகையீடு என்பதின் தலைகீழ் செயல்படும். தொகையீடு அப்படிங்கிறது வகையீடோட தலைகீழ் அவ்வளோதாங்க. தொகையீடு என்பது வகையீடு என்பதின் தலைகீழ் செயல்பாடாகும். சரிங்களா. அடுத்ததுன்னா டேட்டா ப்ராசஸிங் டேஷில் மேற்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா எங்கன்னா போத் பிசி அண்ட் கால்குலேட்டர் ரெண்டுத்துலையுமே சரிங்களா. பிசி அண்ட் கால்குலேட்டர் ரெண்டுத்துலையுமே டேட்டா ப்ராசஸிங் வந்து மேற்கொள்ளப்படுது. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எம் என்ற ஆணை பயன்படுத்தப்படுகிறது. எதுக்குன்னா நியூ ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. புதிய பேஜ் வேணும்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் எம் அழுத்தினீங்க. ஷார்ட்கட் கீ தான் ஆக்சுவலி. கண்ட்ரோல் ப்ளஸ் எம் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு கெட்டிங் நியூ ஸ்லைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புதிய நடுமத்தை பெற அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சரி, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.